இன்றைய தலைப்பு இறைவனின் பேரறிவு. மனிதனாக பிறந்தவன் இறைவன் எத்தகையவன் என்பதை, அதாவது இறைவனுடைய பேரறிவை அறிந்து கொள்வதற்கான ஞானத் தெளிவு மான்மீகம் ஆகும். அதாவது ஆன்மீகம் என்பது மனதை செம்மைப்படுத்தும் செயலாகும். இதற்கு எண்ணற்ற கோட்பாடுகள் உள்ளது, விதிமுறைகள் உள்ளன. அவற்றில் சிலவற்றை இந்த பதிவில் பார்க்கலாம். ஒரு மனிதன் எந்த அளவிற்கு இந்த கோட்பாடுகளின் விதிகளை அறிந்து கொள்கிறானோ அதற்கேற்ப அவனுடைய தெளிவு விரிவடைகிறது. அதனால் அவனுடைய ஆற்றலும் மேன்மைப்படுகிறது. இந்த மனத்தெளிவுதான் அவனுடைய அவனது மனதின் தூய்மையை நிர்ணயம் செய்கிறது. இதன் அடிப்படையில் தான் திருமூலர் கூறுகிறார், மனமனது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க தேவையில்லை என்று. அதாவது ஒரு மனிதனுடைய ஆற்றல் அந்த மனம்தான் நிர்ணயம் செய்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் திருமூலர். எனவே மனத்தெளிவுதான் மிக உயர்வான செயல்பாட்டு அனைத்தையும் சாதிக்க வல்லது. அதனால் தான் இறைவன் கூறுகிறான், மனம் என்பது இறைவனுக்கு நிகரானது, அந்த அளவுக்கு வல்லமை தந்துள்ளேன் என்கிறார் இறைவன். எனவே மனம் சிறப்பு பெற வேண்டும் என்பதற்கான ஞானத் தேடலே ஆன்மீக தேடல். ஞானத் தேடலில் கிடைத்த சில பதிவுகள் இங்கே பார்ப்போம். எந்த ஒரு மனம் புலன்களை கொண்டு வெளி உலக சுகங்களை தொடர்புபடுத்தி கொள்ளாமல் செயல்பட்டால் மனம் சஞ்சலமற்று செயல்படும். இந்த சஞ்சலமற்ற தன்மையில்தான் இறைவனுடைய பேரறிவு அறிந்து கொள்ள முடியும். மனிதன் தான் சந்திக்கின்ற தடைகளின் மூலமாகவும் வாழ்க்கையின் அனுபவங்களின் மூலமாகவும் இறைவனின் பேரறிவை வெளிப்படுத்துகிறான். அதாவது மனிதன் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற ஞானத்தெளிவை பெறுகிறான். மனிதன் சந்திக்கின்ற துன்பங்களும் வேதனைகளும் தான் அவன் மன தூய்மை செம்மைப்படுத்துகிறது. அதனால் தான் நல்லவர்கள் அதிகமாக துன்பங்களை சந்திக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் நேர்வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக. பேரழிவு காரணமாக பிறவி சுழற்சியில் விடுபடுவதற்கு பேரழிவுக்கு காரணமான அந்த பிறவி சுழற்சியிலிருந்து விடுபடுவதற்கு இந்த பேரறிவு அவசியமாக உள்ளது. இறை தாத்பரியம் அல்லது இறை தத்துவம் இவை உலகத்தோடு இறைவனுக்குள்ள தொடர்பை குறிப்பதாக உள்ளது. இறைவனின் விருப்பம் என்பது பிரபஞ்சத்தின் நலனுக்காக செயல்படும் தன்மை கொண்டதாக உள்ளது. இறைவனின் அனைத்து செயல்பாடுகளும் இதன் அடிப்படையில் தான் இயங்குகிறது. இறைவன் விருப்பம் என்பது இறை சட்டம், இறைவன் வகுத்த வழி முறைகள், இறை தாத்பரியம் என்ற சொற்களுக்கு உரியவை. அதனால் தான் மனிதனுடைய அடிப்படை சிந்தனையே அனைத்து செயல்களும் தர்மத்தின் அடிப்படையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற விதியை உருவாக்கியுள்ளார். அதனால் தான் ஸ்ரீராமர் தர்மத்தை முதன்மையாக கையாண்டார். தர்மம் என்பது எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு படைப்புக்கும் எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் தீங்கு விளைவிக்காமல் வாழ்வதாகும். இந்த தன்மையில் மனிதன் செயல்படும் போது அவன் எந்த பாவங்களையும் உருவாக்கி கொள்ள மாட்டான். மனிதனுடைய படைப்பு பிறநலனுக்காக படைத்துள்ளேன் என்கிறார். இந்த வாக்கு மனிதன் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அவன் எந்த சூழ்நிலையிலும் பிறருடைய உதவி தேவையில்லை,
நாம் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மையில் படைத்துள்ளோம் என்ற தெளிவு தேவை ஒவ்வொரு மனிதனுக்கும். மனிதன் வாழுங்காலத்தில் எந்த செயலுக்கும் நமக்கு புண்ணியத்தை பெற்று தரும் என்ற நாணத் தெளிவு தேவை. இந்த செயல்பாட்டில் எவன் தேர்ச்சி பெறுகிறானோ அவனால் மட்டுமே மனத்தெளிவு, மன தூய்மை பெற தகுதியுடையவனாகிறான். அதாவது மன தூய்மை என்பது செயலின் அடிப்படையில் உருவாகக்கூடியது. நன்மையான செயல்கள் புண்ணியத்தை தரும். ஆனால் அந்த நன்மையான செயல்கள் மூலம் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்கக்கூடாது என்று இறைவன் கட்டளை அமைக்கிறான். அவ்வாறு கருதி வாழ்ந்தால் மட்டுமே தான் மன தூய்மை பெருமை அடையும். பிரதிபலன் எதிர்பார்த்து செயல்படும் செயல்கள் அவனை பிறவி சுழற்சியில் மீண்டும் பிறக்க நேரிடும். இதை தவிர்க்கவே எதன் மீதும் பற்று வேண்டாம் என்கிறார். அதாவது மனிதன் மீண்டும் பிறக்காமல் இருப்பதற்கு இந்த அடிப்படை தேவையாக உள்ளது என்கிறார் இறைவன். உலகத்தின் எதன் மீதும் பற்று வைக்கக்கூடாது என்கிறார் அடுத்த ஒரு கோட்பாடு. அதாவது தாய், தந்தை, மனைவி, மக்கள், மகள் மற்றும் அனைத்து உறவுகள், சொத்து, வீடு, பணம், நகை, ஆடம்பர பொருட்கள் ஆக புறத்தின் அடிப்படையில் அமைந்துள்ள எந்த ஒரு படைப்பின் மீதும் பற்றுதல் கூடாது என்கிறார். ஏனென்றால் மனிதன் அழிவற்றவன். அவன் இந்த அழியும் தன்மைக்குரிய பொருள் எதுவும் அவனுக்கு பயன்படாது என்கிறார். அதாவது இது அதிகமாக விரும்பக்கூடாது, இதன் மீது இதுதான் என்னை பாதுகாக்கும் என்று தன்மையில் செயல்படக்கூடாது என்கிறார். ஏனென்றால் நம்மை பாதுகாப்பது நமது பாவ புண்ணியங்கள் என்ற நமது செயல்கள் தான் தீர்மானிக்கிறது என்கின்ற தெளிவு தேவை. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நன்மைகளை கொண்டு எந்த விதத்தில் பிறருக்கு நன்மை செய்யலாம் என்ற சிந்தனை மட்டுமே தேவை. அதை விட்டு அதன் மீது மோகங்கொண்டு பற்றுகள் வைத்து அதனை பெருக்கி 10 தலைமுறைகளுக்கு செல்வத்தை சேர்ப்பது பாபத்திற்குரிய செயல் என்கிறார். அது புறத்தின் அடிப்படையில் செயல்படும் செயல்கள் அனைத்தும் வீணானது, விளையாட்டுக்குரியது, வேடிக்கையானது என்கின்றார். என்று கூறுவதால் இந்த புறத்தின் அடிப்படையில் எந்த ஒரு படைப்பின் மீதும் பற்றுதல் வைக்கக்கூடாது என்கிறார். இந்த பற்றுதல் எந்த நன்மையும் பற்று தராது, மனதை மேன்மைப்படுத்தாது என்கிறார். மனிதன் என்பவன் அழிவற்றவன், நிரந்தரமானவன். இத்தகைய உயர்வான மனிதனுக்கு அழியக்கூடிய உறவுகள், புறப்பொருட்கள் அனைத்தும் தேவையற்றது என்கிறார். இந்த உறவுகளே அவன் வினையின் பயனாக வந்தவைகள்தான். நமது வினைப்பயன் அனைத்தையும் குடும்ப உறுப்பினர்களை கொண்டே கணக்கை நேர் செய்கிறான். விதியின் அடிப்படையில் உள்ள இன்பத் துன்பங்களை இந்த குடும்ப உறுப்பினர் மூலமாகவே கணக்கை நேர் செய்கிறான். இந்த மனித பிறவியே தான் செய்த பாவ புண்ணியங்களால் வந்த வினையாகும். அதனால்தான் தாம் மனிதன் சந்திக்கின்ற நன்மை தீமைகளை கொண்டு இது நம்மால் வந்தவை என்று சிந்தித்து செயல்படும்போது அவன் மேலும் பாவங்களை செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும். எந்த மனித பிறப்பிலிருந்து விடுபடுவதற்குத்தான் இந்த மனித பிறப்பிலிருந்து விடுபடுவதற்குத்தான் மனிதனுக்கு இறைவன் வழிகளை அமைத்துள்ளான். மனித வாழ்க்கையும் அதற்காகவே தரப்பட்டுள்ளது.
இறைவன் கூறுகிறான், உன்னை சுகமாக வாழ வேண்டும் என்று படைத்தேன் என்கிறார். இந்த வாக்கு மனிதன் நிறைவேற்றப்பட வேண்டுமென்றால் அவன் தான் பெற்ற நன்மைகளை கொண்டு பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் வாழ வேண்டும். மற்றும் நாம் சந்திக்கின்ற துன்பங்களும் இன்பங்களுக்கும் காரணம் என்னுடைய செயல்கள்தான் என்ற எண்ணம் கொண்டு இறை நம்பிக்கையுடன் வாழ்ந்து வர வேண்டும் என்கிறார். மேலும் இந்த இன்ப துன்பங்கள் அனைத்தையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்றும் கட்டளையிடுகிறார். இவ்வாறு சமமாக பாவிக்கும் போது அவனிடத்தில் அகங்காரம் என்ற எண்ணம் தோன்றாது. அதற்காக இந்த கட்டளையை நிர்ணயித்துள்ளார் இறைவன். இறை நம்பிக்கை என்பது பணி இல்லாத போது இறைநாமாவை நினைவு கூறுவது என்று விதித்துள்ளார். ஏனென்றால் கலியுகத்தில் இறைநாமாவை செயல்படுத்தினாலே போதும் என்கிறார் இறைவன். இந்த இறைநாமாவை ஏன் என்றால் இந்த துன்பங்களை குறைக்க வல்லது நேர்வழியில் பயணிக்க உதவக்கூடியது என்கிறார் இறைவன். இந்த நாமாவை அதிகம் நினைவு கூறும்போது அவன் பாவச் செயல்களில் ஈடுபட மாட்டான். இறைநாமாவை கூறும்போது தான் இறைவன் தன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு ஏற்படும். இந்த உணர்வு தான் மனிதனுக்குள்ள அகங்காரத்தை போக்குகிறது. எந்த மனிதனிடத்தில் இறை நம்பிக்கை இல்லையோ அவனிடத்தில் அகங்காரம் குடிகொண்டு இருக்கும். இறைவன் வகுத்த கட்டளையில் இறைவன் வாழ்கிறான் என்கிறார். எனவேதான் மனிதனுக்கு இறைவன் அமைத்த வழிமுறைகள் நமக்கு அவசியமாக உள்ளது. இந்த வழிமுறைகளை எவன் தன் வாழ்க்கையில் அமுல்படுத்துகிறானோ அவனால் மட்டுமே மன தூய்மை பெற முடியும். மன தூய்மை எந்த அளவுக்கு மனம் பெற்றுள்ளதோ அந்த அளவிற்கு அவனிடத்தில் இறையாற்றல் குடிகொண்டிருக்கும். வாழ்க்கை சுகமாக வாழ்வதற்கான எண்ணங்களை உருவாக்கும். இறைவன் வகுத்த வழிமுறைகளை அனைத்தையும் சாதிக்க வல்லது. ஓம் நமோ நாராயணாய.